நீங்களும் நான் என்ன பண்ணணும்? அந்த யாஷுவாவுக்காக ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? தேவனோடு போர் செய்கிறவர்களாக நான் இருக்கிறேனா, அது ரொம்ப முக்கியம். பவுலுக்கு என்ன தெரியல? அவன் தேவனோடு போர் செய்கிறான்னு தெரியல. நீ துன்பப்படுத்துகிற யாஷுவா நானே என்று சொன்னார். காரணம் என்ன? அவன் எல்லா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தெரிந்த பிற்பாடும் கூட அவன் தேவனோடு போர் செய்து கொண்டே இருந்தான். வாசிக்கலாம், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து யாஷுவாவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இப்போ ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது, யாஷுவாவுடைய நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி. இதை சொல்றது யாரு? இவ்வுலக மனிதர்கள். அப்ப இந்த உலக மனிதர்களின் மூலமாக முதல்ல என்ன பண்ணிச்சு? யாஷுவாவுடைய நாமமானது அது மறைக்கப்பட ஆரம்பித்தது. முதலாகவே எந்த நாட்டில் ஊழியம் செய்யணுமோ அந்த நாட்டிலேயே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. என்னது? எவன் யாஷுவா பிரசங்கம் செய்வியோ அவனுக்கு சொல்லப்படுது, நீ யாஷுவாவை குறித்து பேசாத. எல்லாரும் கேட்குறாங்கல்ல, நாமம் எப்படி மறைக்கப்பட்டது? விட எங்கே தான் இருக்குது? பைபிள்ல தான் இருக்கு. ஏன்? இந்த நாமத்தை நீ சொல்ல சொல்ல இரத்தப்பழி எங்க மேலே வரும், அதனால யாஷுவாவின் நாமத்தை சொல்லாதே என்று சொல்லி கற்பிக்கப்படும். என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க யாவுடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். தேவனுடைய சபைன்னு ஒன்று இருக்கு. அந்த சபையில் ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். நாங்கள்லாம் பரிசுத்தவான்களாக இருக்க எங்கள் சபையில் தேவனும் இருக்க, மோசே நீ என்ன உன்னை உயர்த்தி கொள்ற அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. மோசேயும் ஆரோனுக்கும் எதிராக சபையார் கூட்டம் கூடி, அது என்ன நீங்க மட்டும் உயர்ந்து நிற்கிறது? சபையில் யாஷுவா இருக்காருல்ல, தேவன் இருக்காருல்ல, ஜனங்களெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறோம்ல, அது என்ன நீங்கள் உங்களை மட்டும் உயர்த்தி கொள்வது என்று சொல்லி கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய கோராகு எனக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். அதே மாதிரி ரூபன் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய எலியாபின் மகன் தாத்தான், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிராக என்ன பண்றாங்க? ஜனங்களை கூட்டம் கூட வைக்கிறாங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரையும் அடிமைத்தனத்தை மீட்டு தான் கொண்டு வந்தாரு. இவனுங்க தன்னைத்தானே பெருசாக்கிட்டு இருக்கானுங்க, தன்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ மோசைக்கும் ஆரோனுக்கும் கோபம் வரணும் இல்லையா? ஏன்? மோசேயும் ஆரோனும் உயர்த்தப்பட்டார்களா, தன்னை உயர்த்தி கொண்டார்களா என்று கேட்டால் அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள். அதை அறியாத இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஒரு சபை இருக்குன்னா மோசேயும் ஆரோனும் மட்டும் எப்படி உயர்ந்து நிற்கலாம்? நாங்களும் பரிசுத்தமாக தான் இருக்கோம், எங்கள்கிட்டையும் தேவன் இருக்கிறாரு, நீ மட்டும் எப்படி உயர்ந்து நிற்கலாம் என்று சொல்லி ஒரு போர் ஆரம்பிக்குது. 2 பேர் ஒரு பக்கம், மற்ற எல்லாரும் ஒரு பக்கம். இப்போ பாருங்க, தேவனுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துருச்சு. தேவன் சொல்றாரு, டே மோசே கொஞ்சம் நீங்க மொத்த பேரையும் அழிச்சிடுறேன். இவன் ஒரு 4 பேர் செய்கிற பாவத்துக்கு போய் எல்லாரையும் அழிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பருந்து பேசி கேட்குறான். உங்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணட்டும்? தேவ சமூகத்துக்கு கறந்து வரட்டும், ஆரோனும் வரட்டும். யாரை தேவன் ஏற்றுக்கொள்றாருன்னு பார்க்கலாம். அவன் ஒரு 250 பேரை வச்சு தூபம் காட்டுறதுக்கு என்ன பண்றான்? கொண்டு வரான். இவனும் ஆரோன்ட்ட கொண்டு வர சொல்றான். பாருங்க, இந்த இடத்தில் வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் கேட்டது பிள்ளையான்னு கேட்டா, மிகப்பெரிய பிள்ளையான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா தேவன் கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசு. தேவனுக்கு எதிராக போர் செய்வதுன்னா என்னது? தேவன் ஒரு மனுஷனை நியமிக்க நீ எப்படி உன்னை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாப்புல. அதோட முடியல. 10வது வசனத்தை வாசிங்க. அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியன் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ, இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களே என்றார். பாருங்க, இப்ப மோசே கேட்கிறாரு, உன்னை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்துட்டாரு, இப்போ உனக்கு ஆசாரிய பட்டமும் தேவைப்படுதா அப்படின்னு யார் கேட்கிறா? மோசே கேட்கிறாரு. சரி, இதுக்கு ஒரு முடிவு வச்சிருவோம். அப்படியே 13வது வசனத்தை வாசிங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ, எங்கள் மேல் துரதனம் பண்ண பார்க்கிறீயோ. இப்ப பாரு, இவன் கேட்கிறான் ஒரு கேள்வி. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இந்த வனாந்திரத்தில் கொண்டு போட்டது மட்டும் இல்லாம,
இப்போது எங்கள் மேல் துரைதனம் பண்ண பார்க்கிறீரோ அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆர்சி பைபிள் தெளிவா சொல்லும், நீர் உம்மை அதிகாரி ஆக்கிக் கொள்வது என்ன? எப்படி? எங்கள் மேல நீர் பெரிய அதிகாரி மாதிரி உங்களை காட்டிருக்கிறது என்ன? இது என்ன கதை? நல்லா இருந்த எங்களை இங்கே கூட்டம் வந்துட்டு இப்போ நீ பெரிய அதிகாரி மாதிரி உனக்கு காமிச்சுக்கிற. யார் கேட்குறா? ஜனங்கள் எல்லோரும் கேட்குறார்கள். இப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் அதனுடைய 16வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. அக்கினி யாவுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. அதனுடைய 32 33 வாசிங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராவுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுடனே உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவர் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். பாருங்க, ஒரு சபை, அந்த ஒரே சபையில் 2 விதமான ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரே இஸ்ரவேல் கூட்டத்துக்குள்ளாடி தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள் ஒரு பேர், சொல்லாதே என்று தடுக்கிறவர்கள் ஒரு பேரோ, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர் ஒரு பேர், தேவனிடத்தில் போர் செய்வர்கள் ஒரு கூட்டமோ, அதுபோல ஒரு சபைக்குள்ளாடி 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய, தேவனோடு நின்று போர் செய்யக்கூடிய மோசேயும் ஆரோனும், தேவனுக்காக போர் செய்யக்கூடிய மோசேயும் ஆரோனும். இன்னொரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருந்துச்சு? கேராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய தலைமையில் 250 பேர் சபையிலேயே கூட்டி என்ன சொன்னாங்க? நீங்க உங்களை எப்படி பெரிய அதிகாரி மாதிரி காட்டிக்கிறது, நாங்க பரிசுத்தமா இல்லையா, எங்கள்கிட்ட தேவன் இல்லையா அப்படின்னு எதிர்த்தான். வேதம் சொல்லுது, மோசே சொன்னாராம், என்ன சொன்னாராம்? நான் தேவனுடைய மனுஷனே என்றால் இதுவரை உலகத்தில் நடந்திராத ஒரு தண்டனை உனக்கு நடக்கணும். அது எப்படிப்பட்ட தண்டனையா இருக்கணும்னா, இந்த பூமி பிளக்கணும், அதுக்குள்ளாடி நீங்களெல்லாம் விழுந்து செத்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டான். அதே நொடி பூமி பிளந்தது. இவர்கள் எல்லோரும் அதில் விழுந்து மரணித்து போனார்கள். எஞ்சிய 250 பேரையும் அக்கினி வந்து பட்சித்து போட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யாருக்கு விரோதமாக போர் செய்தார்கள்? இல்லையா? அதான் தேவன் நியமித்திருந்தால், ஒருவேளை இது தேவனுடைய சித்தமாய் இருந்தால் தேவனுக்கு எதிராக போர் செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்கிற வசனம் உங்களுக்கு நினைவு இருக்கணும். இது தேவனுடைய சித்தம். மோசேயும் ஆரோனும் தன்னை உயர்த்தி கொள்வது என்பது, அவர்கள் அந்த ஜனத்தை வழிநடத்த வேண்டும் என்பது யாருடைய சித்தமா இருந்தது? தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் அதற்கு எதிராக போர் செய்தவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? பூமி பிளந்தது, அவர்களை விழுங்கி போட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இப்ப நீங்களும் நானும் தேவனுக்கு எதிராக போர் செய்கிறோமா? சீஷர்களை அடித்து உதைத்து ஒரு கூட்டம் தேவனுக்கு எதிராக போர் செய்தார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பி நின்று, நீதான் பெரியவனா, நாங்க பெரியவன் இல்லையா என்று கேட்டு ஒரு கூட்டம் என்ன செஞ்சுச்சு? போர் செய்தது.